ஹாய், ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. 2025ஆம் ஆண்டுக்குள்ள அமெரிக்கான நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெனிசுலா நாட்டில் உள்ள மரியா கொரினா மச்சாலின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த வெனிசுலா நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து போரெல்லாம் வேண்டாம், அமைதியான முறையில் தேர்தல் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் போராடிய மரியானா அவங்களுக்கு தான் வந்து இந்த நோபல் பிரைஸ் வழங்கியிருக்காங்க. சரி, நம்ம சேனல்ல எப்பவுமே கிரிப்டோ சம்பந்தமா அப்டேட்லாம் அதிக அளவு சொல்லிக்கிட்டு இருப்பேன். கிரிப்டோ சம்பந்தமா பேச போற இடத்துல எதுக்கு நோபல் பரிசை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இருக்கு. அவங்க நம்ம நோபல் பரிசு வாங்கக்கூடிய மரியானா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோ பத்தி பேசியிருக்காங்க. அதனால இன்னைக்கு இவங்களோட பேச்சு எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லா பெரிய அளவு ட்ரெண்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இனி வெனிசுலா நாட்டிலையும் நம்ம நாட்டில இருந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயினை அதிக அளவு வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னா, அவங்க இனி இதான் நம்மளோட உயிர் நாடி அப்படின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வந்து ஒரு நோபல் பரிசு வாங்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் எல்லாமே அதிக அளவு வந்து டெக்னாலஜி சார்ந்து போகுது. பணமாக இருந்தாலும் டெக்னாலஜி சார்ந்து இருக்கிறதுனால நம்ம நாட்டிலையும் இந்த பணம்ங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்கா டிஜிட்டலாக வர்றதுனால நம்ம இன்னும் ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது இந்த 5 வருஷத்துல இந்த வெனிசுலாங்கில் உடைய நாடு வந்து உலகத்துல பெரிய வல்லரசு நாடு மாறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து பிட்காயின் வந்து கண்டிப்பா ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்கினா மரியா அவங்க வந்து தகவல் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு நோபல் பரிசு வாங்குறவங்க வந்து உலகம் எதிர்நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து தங்களால பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசுற பேச்சு வந்து அதிகமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ சம்பந்தமாக இருக்க எல்லாருமே வந்து இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு முக்கியமா அடுத்த கட்ட மனுஷனை கொண்டு போகுது, ஒரு நாடை எப்படி கொண்டுட்டு போக போகுதுன்னு தெரியறதுனால தான் அவங்க இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதிக அளவு வந்து கம்பெனில முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயினை பத்தி தெரியும் அப்படின்னா கண்டிப்பா மேல கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா கிரிப்டோ சம்பந்த அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியான புரிதலை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை எப்படி முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டா நீங்களே வாங்க விற்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கற்றுத்தர நான் ரெடியாகவும் தயாராகவும் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற கிரிப்டோ சம்பந்தம் அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிப்டோ சம்பந்தம் நாளைக்கு தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதே மாதிரி வேற ஒரு கிரிப்டோ அப்டேட் சந்திக்கலாம். பாய்.